ஆனால் ஒரு நாள் வரும், என் புருஷனை நீங்கள் திருத்துவீங்க. இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, அசிங்கப்பட்டோமோ, அங்கே அதே இடத்துல எங்களை தூக்கி நீங்கள் நிறுத்துவீங்க. அந்த வாயினால் யாரெல்லாம் எங்களை அசிங்கமாக சொன்னாலோ, இவன் திருந்த மாட்டான்னு சொன்னாலோ, அவளோட மத்தியில் எங்களை வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்களை ஏற்றுன்ருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தினமும் ராத்திரி ஆனால் 2 மணி நேரம் பைபிளை படிப்பேன். புரியறதோ புரியலையோ படிக்க ஆரம்பித்தேன். நான் அவரை தேட 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 அவர் என்னை தேடி வந்தார். என்னோடு கூட முகமுகமாக பேச ஆரம்பித்தார். அவரோட குரல் என் காதில் கேட்க ஆரம்பித்தது. பைபிள் வேதத்தின் மூலமாக பேச ஆரம்பித்தார். வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்தார். ஒரு நாள் அப்படி தான், இயேசுவே இவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, எவ்வளோ குடும்பப்படுத்தினார், அதை பண்ணார் இதை பண்ணார், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவர் சொன்னார், நீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பரிபூர்ணமாக மன்னிச்சேன்னா மட்டும்தான் அவரை திருத்தி நான் கூட்டின்னு வருவேன்னு சொன்னார். அது எப்படி முடியும்? 1-2 கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். எவ்வளோ பாடு உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கார். நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஆனால் நான் எப்படி அவரை மன்னிக்க முடியும்? எனக்கு அவரை பார்த்தாலே ஆத்திரமாக தானே வருது. அவர் பண்ண தப்பெல்லாம் எனக்கு மனசுக்கு வருது. நான் எப்படி மன்னிக்க முடியும் அவரை? அப்போ உன் புருஷனை நான் திருத்த முடியாதுன்னு சொன்னார். என்ன நீங்கள் இப்படி பாரபட்சம் உள்ள கடவுளா அப்படின்னு கேட்டேன். இல்லை, வேதத்திலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து காண்பித்தார். காணிக்கை பெட்டிக்கு முன்பாக காணிக்கை செலுத்த வரும்போது உன்னோட சகோதரனோட உன் இருதயத்தில் ஏதாவது கசப்போ வைராக்கியமோ மன்னிக்க முடியாத ஒரு தன்மையோ இருந்தால் அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா. அப்புறம் உண்டியல் அந்த காணிக்கையை போடு. அப்போ தான் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா நான் இருதயத்தை பார்க்குறேன், மனுஷனோ முகத்தை பார்ப்பான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஏசுன்னு சொல்லின்னு வந்தால் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பைபிளில் வசனத்தை காமிக்கிறார். இது என்னடா இது? என்னென்னமோ நினச்சிட்டு போவோம், அதையோடு சேர்த்து கடவுளையும் வழிபட்டு தான் பழக்கம். இது என்ன இப்படி மனசில் நினைக்கிறதெல்லாம் கூட இவருக்கு தெரியறதே. மன்னிக்க சொல்கிறாரே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு என்ன வேணும்? உன் புருஷன் திருந்தணுமா வேண்டாமா? ஆமாம், கண்டிப்பாக திருந்தணும். அப்போ நீ அவரை மனப்பூர்வமாக மன்னிக்கணும். ஏன் தெரியுமா? நான் உலகத்தில் பாவிகளை நேசிக்கிறேன். பாவிக்காக தான் நான் என் உயிரையே கொடுத்தேன். அப்போ ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக உன் புருஷனை நீ மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிற்கிறியே, உனக்கு இவ்வளோதான் அன்பா? அப்போ யாருன்னே தெரியாத உன்னை, ஒரு பாவம் செய்யாத நான் உனக்காக உயிரை கொடுத்தனே, உன்னால் இதை செய்ய முடியாதா? ஸ்டன் ஆகிட்டேன். இல்லாண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் இப்படி ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததில்லை, எனக்கு கேள்விப்பட்டதில்லை. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, என் கணவரை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். அவர் திரும்பி வரணும். இந்த உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் போய் நான் சொல்லுவேன், இயேசு தான் உண்மையான தெய்வம் நான் சொல்லுவேன். ஆண்டவரே, ஏன் தெரியுமா? நான் உங்களை அனுபவிச்சிருக்கேன். யாரோ சொல்லியோ இயேசு தான் வழிபட்டுக்கோன்னு சொல்லி நான் வழிபடலை. நான் ரெண்டையும் பார்த்துருக்கேன். எனக்கு யார் உண்மையான தெய்வம்னு இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால் கண்டிப்பாக நான் உண்மை ஏற்றுக்கிறேன். அவரை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். ஒரே ஒரு பொருத்தனை மட்டும் பண்ணினேன். எந்த சூழ்நிலையில் அவர் திரும்பி வந்தாலும், இதை விட மோசமான சூழ்நிலைக்கு நான் போனாலும், இன்னும் 2 வேளை சாப்பாடு கிடைக்காம போனாலும், இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பொருளையும் கொண்டு போய் அவர் அடமானம் வச்சு அதையும் சீட்டு ஆடினாலும், இனி நான் வாயை திறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ நாள் நான் பேசி 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 எதையுமே சம்பாதிக்க முடியல. நிம்மதி போச்சு. நீங்கள் வேதத்தில் ஒரு வார்த்தையை காமிச்சிங்க, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருன்னு சொன்னீங்க. இனிமேல் நான் வாயை மூடிக்கிறேன், எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினேன். அன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம்லாம் ஒன்றும் தெரியாது, அழுவேன், அழுதுனே இருப்பேன். எந்த நேரத்தில் பாத்திரம் தேய்க்கச்சு, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறச்சு, எல்லா நேரங்களும் அழுவேன். ஏசப்பா, நீங்கள் மனசை பார்க்குறீங்கன்னு எழுதியிருக்கு. எனக்கு உங்களை எப்படி வழிபடணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசையே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் என்னால் இருக்க முடியாது, என் புருஷனை திருத்துங்கப்பான்னு சொல்லி போய் அழுது 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 வேண்டிக்க ஆரம்பித்தேன். நான் பண்ண பாவத்தெல்லாம் என் கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்தார். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டேன். அவரோட ஐக்கியமாக ஆரம்பித்தேன். அவரோட பேச ஆரம்பித்தேன். 2 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவரை கூட்டின்னு வாங்கன்னு சொன்னேன். தினமும் வீட்டில் குழந்தைகளோட சொல்லுவேன், நம்ம 3 பேர் கை கோத்து ஜெபிக்கலாமான்னு கேட்பேன். என் பையன் சொல்லுவான், என்னம்மா நீ என்னென்னமா சொல்கிறேன்மா, அப்பா வரணும்னு ஜெபம் பண்ணுறான்னு சொல்லுவாம்மா. இவ்வளோ நாளாக சண்டை போட்டுருந்தார், வீட்டுக்கு எல்லோரும் வந்து கத்தின்றதேன், இப்போ சந்தோஷமாக இருக்கும், ஏமா திருப்பி அப்பா கூப்பிடுறேன்மா. இல்லைடா, இவ்வளோ நாள் ஏசுன்ற ஒரு தெய்வம் இருக்காருன்னே தெரியாது, இப்போ தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக சின்ன பசங்க ஜெபம் பண்ண அப்பா கேட்பாரா.
நம்ம ஏசப்பா கேட்பாரா, அப்பாவை கூட்டின்னு வருவாரா, ஜெபிடான்னு சொல்லுவேன். அவனுக்கு ஒன்றும் புரியாது. 2 பேரும் கை கோத்துன்னு 3 பேரும் ஜெபிப்போம். இயேசுவே அவர் கூட்டின்னு வாங்கன்னு. டெய்லி ராத்திரி ஆற்றுக்கு வந்த உடனே, ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே மொட்டை மாடியில் போய் பார்ப்பேன், இவர் வந்திருக்காரான்னு. என்னம்மா மாடிக்கு போயிட்டு வரணுமா? இல்லைடா அப்பா வந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். ஒரு நாளை போல் அற்புதத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? நான் பண்ணின ஜெபம் என் ஆண்டவர் காதில் எட்டினதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் வந்துருவார் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி 8:30 மணி கதவை தட்டுற சத்தம் கேட்டது. இவரை நான் தேடி தேடி அந்த கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் அழுது ஜெபிச்சு தேடி பார்த்து கிடைக்கல. எல்லாரும் சொன்னா, இவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாது, நீ வாங்கின கடன்கள் எத்தனையோ லட்சங்கள், இதுக்கு மேலே இவர் திருந்தி இவர் வந்தால் கூட உன்னால் இருக்க முடியாது. இவர் உயிரோடு இருக்கார் தெரியாதா, உனக்கு அட்ரஸ் தெரியாது, கான்டாக்ட் நம்பர் தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது. இவர் வாங்கின கடனுக்கும் இவரோட சகவாசத்துக்கும் இவர் எங்கே வெட்டி எந்த ஆற்றுல தூக்கி போட்டான்னு தெரியாது. எந்த நம்பிக்கையில் நீ ஜெபம் பண்ணுறன்னு கேட்பா. ஒரே ஒரு நம்பிக்கை, என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் புருஷனும் உயிரோடு தான் இருப்பார். ஒரு நாள் வரும், என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அவரை நிறுத்துவார். உங்களுக்கெல்லாம் இது அசிங்கமாக தெரியலாம், கேவலமாக தெரியலாம். நான் கண்டு விசுவாசிக்கலை, காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் எழுதிருக்கு. நான் நம்புகிறேன் இயேசுவை. என் கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறார், அதுக்கு பதில் கொடுப்பார். இது வரைக்கும் மனுஷங்களை நம்பின விக்கிரகங்களை நம்பி ஏமாந்து போனேன். இனி இயேசு என்னை ஏமாற்ற மாட்டார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு நாள் வரும், கண்டிப்பாக என் புருஷனை திருத்துவார். எப்படி தெரியுமா? என்னோடு கூட பைபிள் மூலமாக எப்படி பேசினாரோ இதே மாதிரி அவரோடு கூட பேசுவார். அவரை சந்திப்பார். அவர் திரும்பி வீட்டுக்கு வருவார். ஒரு மாற்றப்பட்ட மனிதனாக வருவார். இந்த பைபிளை கர்த்தர் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அப்படி சொல்லிக் கொடுப்பார். இந்த உலகமெங்கும் போய் இயேசுதான் தெய்வம்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பைபிள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது பிரசங்கம் பண்ணுற பாக்கியத்தை கொடுப்பார். இது நடக்கும்னு சொல்லுவேன். எல்லாரும் சிரிப்பா. விஷ்ணு சகஸ்ரநாமா சொல்லி இந்த வாயால் ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு அலையறா, பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவா. நான் யாரையுமே பொருட்டாக எடுத்துக்கல, காதில் வாங்கிக்கல. இயேசுவே நான் உங்களை தான் நம்புகிறேன் சொல்லி 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 அந்த நம்பிக்கையோடு ஜெபித்தேன்ல, அந்த ஒரே காரணத்துக்காக என் கணவரை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் எனக்கு. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தான்னு சொன்ன வார்த்தை சத்தியம். அன்றைக்கி ராத்திரி 8 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. பயந்துட்டே போய் தான் கதவு திறந்தேன். எந்த கடங்காரனும் இந்த ஆத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சின்னு போய் திறந்தேன். கொஞ்சமாக எட்டி பார்த்தேன், இவர் நின்றுருந்தார் வாசலில். என்னால் நம்ப முடியலை. கையெல்லாம் கிள்ளி பார்த்துட்டேன், சொரணை இருக்கா, கனவு காண்றமா ஏதாவதுன்னு. இவர் தான் நின்றுருந்தார். ஆச்சரியமாக இருந்தது, எப்படி வந்தார்னு தெரியலை. அடுத்த வினாடி உள்ள வாங்கன்னு சொல்கிற இருதயம் எனக்கு இல்லை. எந்த மூஞ்சி வச்சுன்னு வந்தார்? எவ்வளோ குடும்பப்படுத்திருப்பார். இவரால் தானே சொத்து போச்சு, சுதந்திரம் போச்சு, நகை போச்சு, அம்மா அப்பா போனால் எல்லாரும் எழுந்து இன்றைக்கி அனாதையாக எங்கேயோ ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டுருக்கோம். எந்த முகத்தை வச்சுன்னு வந்தார் இவர் அப்படின்னு ஒரு கோபம் தான் வந்தது. உடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், என்ன நீ பொருத்தனை பண்ணின? எந்த சூழ்நிலையில் அவர் வந்தாலும் மனப்பூர்வமாக அவரை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன். இனிமேல் நான் வாயை திறக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னியே, இன்றைக்கி உள்ளே விட மாட்டேங்கிறேன், நான் எப்படி திருத்த முடியுமா அவரை? இப்படி ஒரு குரல் கேட்டது. இல்லை ஆண்டவரே, எனக்கு என்னோடய கோல் தான் முக்கியம், என்னோடய அச்சீவ் பண்ணி ஆகணும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நடக்காது முடியாதுன்னு சொன்னாலோ, உன் புருஷன் திருந்த மாட்டான்னு சொன்னாலோ, அவள் எதற்கு நான் வாழ்ந்து காமிக்கணும். ஆண்டவர் பாரு என் புருஷனை திருத்தினார் நான் சொல்லணும். உம்மோட வல்லமை என்ன, உன்னோட பராக்கிரமம் என்ன, நீ எப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அன்புனா உங்கள்கிட்ட தான் இருக்குன்றதை நான் உலகத்துக்கு சொல்லணும். நீ சொல்லிவிட்டு மன்னிச்சிக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளே வாங்கன்னு சொன்னேன். அவர் நினச்சிட்டே வந்தாராம், கண்டிப்பாக நம்மளை உள்ளே விட மாட்டான்னு சொல்லி. அவர் எப்படி திருந்தினார், அவர் எப்படி சந்தித்தார் ஆண்டவர்? ஏன்னா அவரை சந்தித்ததுக்கப்புறம் தான் அவர் ஆற்றுக்கு வந்தார்ன்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவர் எப்படி சந்தித்தார் ஆண்டவரை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அவர் வாயினால் கேட்டு பாருங்கள். இப்படி உள்ளே வந்த உடனே நான் எதுவுமே பேசலை. நேராக வந்தார். குழந்தைங்க 2 பேர் காலை கட்டின்னு அழுதார். அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா, இனிமேல் ஆற்ற விட்டு நான் போக மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன்னு சொன்னார். எனக்கு கண்ணீராக வந்தது. ஆனாலும் சரி நம்ம கர்த்தரை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் போட்டேன். எல்லாரும் படுத்துட்டா. நான் மட்டும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இருதயத்தை பார்க்கிறீர். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான். எல்லாரும் என்ன அசிங்கமாக கேட்குறா. இவர் வந்ததுனால என்ன பிரச்சனைகள் நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் நம்பிக்கை நான் உங்கள் மேலே வைக்கிறேன். ஆனால் என்கிட்ட கொடுக்க ஒரு 10 பைசா அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எழுந்து போய் நிற்கிறேன். என்னையே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். சாகிற வரைக்கும் நீர் தான் எனக்கு தெய்வம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம்ன்ற வேத வார்த்தையின்படி நான் நடந்துப்பேன். இது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன அப்படியே சாஷ்டாங்கமாக டோட்டலாக ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணினேன். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாக செய்கிறவர் இயேசுன்றது அன்றைக்கி காத்தால் நான் புரிஞ்சுட்டேன். இப்படி காத்தால் 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கிறது. நான் எழுந்து ஆற்று வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 7:45 ஸ்கூல் வேணும், 9 மணிக்கு நான் கிளம்புவேன் ஆஃபீஸ்க்கு. அதே மாதிரி 5:30 மணிக்கு அலாரம் அடித்தோடனே முதல்ல அவர் தான் எழுந்துட்டார். நான் பார்த்துட்டே இருந்தேன், எதுவுமே சொல்லலை. என்ன பண்ணுறாரு பார்க்கல. என் ராத்திரி ஆற்றுக்கு வந்ததுலேருந்து நான் ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசலை. என்ன பண்ணியிருந்தாலும் எங்கே போனேன் எதுவுமே கேட்கல. அவருக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். 5:30 மணிக்கு அலாரம் அடித்தோடனே முதல்ல அவர் எழுந்துட்டார், போய் லைட்டு போட்டார், முகத்தை அலமின்னு வந்தார், பல்ல தேய்ச்சார். நேர் அந்த பைபிள் எடுத்து வச்சுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னால் நம்பவே முடியலை. என்ன காலங்காத்தால் எழுந்து வச்சுன்னு பைபிளை படிக்கிறாரே இவர் விரோதமாலாம் இருந்தார், இவ்வளோலாம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ என்ன திடீர்னு பைபிள் படிக்கிறார், ஒன்றுமே புரியலை. ஆச்சரியமாக இருந்தது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்ன்ற வேத வார்த்தை சத்தியம். அப்போனா கண்டிப்பாக கடவுள் இவரோடு கூட பேசிட்டாரு, ஏசு பேசிட்டாரு, இனிமேல் என் வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்ற ஒரு நம்பிக்கையோடு அப்படியே அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பினேன். 9 மணி இருக்கும். கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்புற நேரம் என் தங்காத்துக்கு வந்த உடனே இவரை பார்த்த உடனே அவன் முகமே மாறி போச்சு. எதுக்கு நீ இவரை அலோவ் பண்ணினான்னு கேட்டா. நான் கேட்டேன், என்ன பேசுகிற நீ? ஏசு யாருன்றதை நீ தான் சொல்லி கொடுத்த. இத்தனை மாதமாக ஜெபம் பண்ணதுக்காக எல்லாமே நீ எவ்வளோ சொல்லி கொடுத்த, எவ்வளோ நீ அவரை வழி காமிச்ச. இப்போது எதுக்கு இவரை அலோவ் பண்ணின்னு கேட்குறீடி? நான் என்ன அழுது கண்ணீர் வடிச்சு இவரை தேடி தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இவர் கிடைக்கல, செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொன்னான். இன்றைக்கி கடவுளாக பார்த்து இவர் ஆற்றுக்கு அமுச்சு வச்சுருக்கா. நீ என்ன கேட்குற, ஏன் உள்ளே விட்டேன்னு கேட்குறீடின்னு கேட்டேன். 11 மாதமாக இவர் எங்கே போயிருந்தார் தெரியுமா, என்ன பண்ணார் தெரியுமா, எத்தனை இடத்துல கையெழுத்து போட்டிருக்காரு தெரியுமா, உன்னை ஜாமீனா போட்டு பாரு, இன்றைக்கி ராத்திரியிலேருந்து பாரு படையெடுக்க ஆரம்பிச்சிடுவான், உனக்கு புத்தி இல்லை, திருந்த மாட்டியான்னு கேட்டா. ஞாத்து விட்டு வெளியில் அனுப்பிவிடுற, இல்லைனா உன் குழந்தைங்கள நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நீ சொன்னதுனால அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கலை, நான் அவரை அனுபவிச்சதுனால ஏற்றுருக்கேன். இந்த உலகத்தில் நீ இல்லை, இந்த உலகமே வந்து உன் ஆத்துக்காரரை வெளியில் அனுப்புன்னு சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் பதில் கொடுக்க வல்லவர். நீ தான் அவரை சொல்லி கொடுத்த, ஆனால் உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை அவர் ஏமாற்ற மாட்டார். உலகத்தில் யார் வேணால் ஏமாற்றலாம், என் இயேசு என்னை ஏமாற்ற மாட்டார். நான் நம்பிக்கையோடு நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் அவர் திரும்பியே வந்திருக்கார். அதனால் நீ என் குழந்தைகளை பார்த்து காட்டாலும் பரவாயில்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் இதை தூக்கின் பண்ணார், அதை தூக்கின் பண்ணார், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். இனி எந்த மனுஷன்கிட்டையும் போய் நான் கண்ணீர் வடிக்கிறதா இல்லை. என்னோடய கண்ணீரை என்னோடய ஆண்டவர் பாதத்தில் மட்டும்தான் வடிக்கிறதா இருக்கேன். உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஒரு நாள் வருவேன். என்றைக்கு தெரியுமா, என் கணவர் முழுசாக திருந்திட்டார். சீட்டாடுறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதுல எந்த கிட்ட பழக்கம் அவர்கிட்ட இல்லை, நானும் அவரும் என் குழந்தையில சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. இந்த பைபிளை நாங்கள் படித்து பார்த்துட்டு எங்களுக்கு ஊராக போய் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்காக உங்கள் ஆத்து வாசப்படிக்கு நான் வருவேன், இது நடக்கும்னு சொன்னேன். அவள் சொன்னால், நீ அதிகமாக ரொம்ப பிரயத்தனப்படுற, கண்டிப்பாக ஏமாந்து போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், யோசிச்சுக்கோணும். இல்லை, இது நாள் வரைக்கும் நான் இயேசுவை தெரியாமல் இருந்தேன், இன்றைக்கி இயேசுவை தெரிஞ்சுட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இனிமேல் இயேசுவை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு உன் குழந்தைங்களை அனுப்பாத அப்படின்னா, வேண்டாம் நீ போன்னு சொல்லிட்டேன். போயிட்டா. 9:30 மணி இருக்கும். முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கி தான் உண்மையான அனாதை நான், என் தங்கச்சியும் இப்போ இனிமேல் குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு தெரியல வழி, ஆனால் நான் இனிமேல் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் தெரியுமா, உலகத்தை படைத்தவர் என்கிட்ட இருக்கார், அவரை நான் தெய்வமாக ஏற்றுன்னு இருக்கேன். எப்படி எனக்கு கஷ்டம் வரும், இனிமேல் நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக என் பிள்ளைங்கள் எங்கள் வீட்டு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது என்னோடய ஆத்துக்காரர் வீட்டில் தான் இருப்பார். இனி அவர் இந்த தப்பு தண்டாக்கு போக மாட்டார், நீ திருத்துவின்ற நம்பிக்கையோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தைகள் வரும்போது ஒரு தூதனை கண்டிப்பாக கர்த்தர் ஆற்றுல நிறுத்துவேன்ற நம்பிக்கையோடு நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிளம்பினேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த வைராகியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு. இன்றைக்கி நானும் அவரும் உயிரோடு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு தான். என்ன நடந்தது தெரியுமா, ராத்திரி ஆற்றுக்கு வந்தேன், குழந்தைகிட்ட கேட்டேன், அப்பா ஆற்றுல தான் இருந்தாலாடான்னு. ஆமாம்மா, ஸ்கூல்கிட்ட வரும்போது ஆற்றுல தான் இருந்தார். எவ்வளோ நேரம் ஃபோனை வச்சுன்னு பேசின்னு இருப்பார், எவ்வளோ நேரம் சண்டை போடுவார், எப்படி இல்லாமல் இருப்பார், ஆற்றுலேயே இருக்க மாட்டார். நாங்கள் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ஆனால் இன்றைக்கி எங்கேயுமே போகலாமா. ஆற்றுக்கு வந்த உடனே சொன்னார், டிஃபன் பண்ணி தரவா, என்ன வேணும்னு கேட்டார். எங்களுக்கு பயமாக இருந்தது. இல்லை காஃபி போட்டு கொடுத்தா போகிறோன்னு சொன்னேன். காஃபி குடிச்ச உடனே நீங்கள் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னார். சரி ஆற்று விட்டு கிளம்பிடுவார் போல் இருக்கு, நம்ம வேறு தனியாக இருக்கணும் வீட்டில், சித்தி ஆற்றுக்கு வேறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாளேன்னு நினச்சிட்டே இருந்தோம்.
எட்டி பார்த்தோம் உள்ளே என்ன பண்ணுறாருன்னு. பைபிளை திறந்து வச்சுக்கிறாருமா, படிக்கிறாரு, கண்ணை முடிக்கிறாரு, அழறாரு, திருப்பி படிக்கிறார், கண்ணை முடிக்கிறார், முட்டியை போடுறாரு. புரியவே இல்லைம்மா ஒன்றுமே. அப்பா மாறிட்டார் போல் இருக்குமா அப்படின்னு என் பையன்தான் முதலாவது சாட்சி கொடுத்தான். நீங்கள் இந்த பூமிக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்னையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே முழுசாக என் புருஷனை மாற்றுங்க. இப்போ கூட எனக்கு தெரியாது, அவர் மனசு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கும். ஒரு நாள் அவர் பேசினார், இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு மோசமான பழக்கத்துக்கு நான் தான் அடிமையானான்னு எனக்கே தெரியலடி. என்னமோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும், ஒன்று ஆட்டி வச்சுட்டே இருக்கும். என்ன இப்போ எதுவுமே பேசுறது இல்லை, இப்போ எந்த சத்தமும் எனக்கு கேட்குறது இல்லை. மனசு அப்படியே பாரம் அழுத்தின்னு இருக்கும், இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். சில நேரங்கள் குழப்பமாக இருக்கும், சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஏதோ. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, மனசு லேசாக இருக்குது, ஒரு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. என்னமோ நடந்திருக்குடி, ஒருவேளை இந்த இயேசு தான் உண்மையான தெய்வம் போல இருக்குடி அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட இயேசு தான் தெய்வம், நீங்கள் ஏற்றுண்டு தான் ஆகணும்னு சொல்லி நான் திணிக்கலை. ஆனால் நான் முழங்கால போட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படி நீங்கள் காண்பிச்சிங்களோ அதே மாதிரி அவருக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி ஜெபித்த ஒரே காரணத்துக்காக அவர் வெளிப்படுத்தினார் அவருக்கு யாருன்றதை. அன்னையிலேருந்து ஆமாங்க நானும் நம்புகிறேன் அவரை, நம்ம எல்லாருமா சேர்ந்து இயேசுவை மட்டும் வணங்கலாமான்னு கேட்டேன். தாராளமான சொன்னார். சந்தோஷம் அன்றைக்கி ஆரம்பித்தது. இது வரைக்கும் என்னோடய ஆம்பிஷன்ஸ் எல்லாமே நிறைவேறாமல் தான் இருந்தது. என்றைக்கு நான் இயேசு ஏற்றுண்டனோ அன்னையிலிருந்து என்னோடய வாழ்க்கையே தலைகீழாக மாற ஆரம்பித்தது. கேள்விக்குறியாக இருந்த வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாய் மாற ஆரம்பித்தது. அன்னையிலேருந்து 4 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லட்டாலும் நீர் போதுமானவர். எங்களுக்கு எத்தனையோ லட்சங்கள் கடன் இருந்தது, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பார்க்குறவாள்லாம் கேவலப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, எதுக்கும் அசையலை. எனக்கு நேசு இருக்காருன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்ன நடக்கிறது தெரியுமா? இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா, எந்த அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் ஆற்றுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலோ அவள் இன்றைக்கி எங்கள் ஆற்றுக்கு வரா. நாங்களும் அவள் ஆற்றுக்கு போகிறோம். வெள்ளி சனி ஞாயிறு ஆச்சுன்னா நாங்கள் வெளியூருக்கெலாம் ஊழியத்துக்கு இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங் போகும்போது எங்கள் அப்பா சொல்கிறார், நீ போய் குழந்தையில ஆற்றுல பார்த்துக்கோ, சமைச்சு போடு, அவள் 2 பேர் போயிட்டு வரட்டும்னு சொல்கிறா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா, கால் வலிச்சதுன்னா, மாப்பிள்ளை சத்தை அனுப்பி வைக்கிறியா? அவர் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார்னா ரொம்ப ஆறுதலாக இருக்குது. 6 மாதம் ஆச்சு நான் தூங்கி. அன்றைக்கி வந்து ஜெபம்ன்ட்டு போனார். விடிகாத்தால வரைக்கும் ஒரு முழிப்பு கூட வரல. உண்மையிலே சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ சக்தி இருக்குதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். நீ வணங்குற இயேசுக்கு சக்தி இருக்குடி, நாங்கள் நம்புகிறோண்டி. ஏன்னா 5 நிமிஷம் கூட நீங்கள் 2 பேர் சண்டை போடாமல் இருந்து நாங்கள் பார்த்ததில்ல. இப்போ இவ்வளோ சந்தோஷமாக அன்பாக இருக்கீங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. அவர் தான் இவரா இல்லை வேறு ராஜாவா, ஆள் மாறாட்டம் ஏதாவது நடந்துருத்தான்னு எங்களுக்கு தெரியலை. இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. உன் வாழ்க்கை செத்து போய் புல்லு முளைச்சி போயிருந்தா இன்றைக்கி 12-13 வருஷங்கள் ஆயிருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், உன் பொறுமைக்கு ஒரு பதில் கடவுள் கொடுத்துருக்கிறார். நாங்கள் நம்புகிறோன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதுக்கப்புறமா அவளே ஆற்றுக்கு வர ஆரம்பித்தா, பேச ஆரம்பித்தா, போக ஆரம்பித்தா, சாப்பிட ஆரம்பித்தா, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரு நாள் என்கிட்ட 20 ரூபா கையில் கிடையாது, ஒரு அரிசி வாங்க பணம் இல்லை. 3 வேளை இட்லி செஞ்சு கொடுத்து கூட என் குழந்தையில நான் காப்பாற்றிருக்கேன். இன்றைக்கி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பொருளே கிடையாது. சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்து உயர்த்தியிருக்காரு. இது உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லலாம், பணம் யார்கிட்ட இருந்தாலும் பொருட்களை வாங்க முடியும், நிம்மதியை வாங்க முடியாது. அந்த நிம்மதி எங்கேயும் வைக்கிறது இல்லை. அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு தான். தன்னுடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போயிட்டார். சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் அவரை கண்ணை மூடி இயேசுவேன்னு கூப்பிட்டா பிரத்யக்ஷமாக எங்களால் பார்க்க முடியறது, அவர் பேசுகிறத கேட்க முடியறது. கடனே இல்லாமல் எவ்வளோலாம் கஷ்டமாக கடன் 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 அலைஞ்சிருந்தோமா, இன்றைக்கி ஆண்டவர் நாமத்து மகிமையாக சொல்கிறேன், 1 ரூபா 1 பைசா எங்களுக்கு கடன் கிடையாது. கடனில்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்து அநேகருக்கு நாங்கள் கொடுக்கிறபடி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் போய் கையேந்தி நிற்கிற நாட்கள் இருந்தது போக இன்றைக்கி அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கார். இனி என்ன வேணும் இந்த உலகத்தில்? சந்தோஷத்தை கொடுக்குறார், நிம்மதியை கொடுக்குறார், சமாதானத்தை கொடுக்குறார். மனசை மாற்றக்கூடிய சக்தி ஆண்டவராக இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஆண்டவராக இயேசு. இது வரைக்கும் பாவத்தை கண்டித்து யாருமே உணர்த்த முடியலை. ஆனால் என்னைக்கு இயேசுக்கிட்ட வந்தனோ அன்றைக்கி என் புருஷன் செய்த எல்லா பாவத்தையும் உணர்த்தினார், மனம் திரும்ப உதவி செஞ்சார்.
இன்றைக்கி நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரை மட்டும் சேவிச்சுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். கடன் அடைஞ்சு போச்சு, எல்லாரும் இழந்து போனது எல்லாம் திரும்ப கிடச்சிட்டு. அன்றைக்கி எங்கள் அம்மா ஏசு வேணுமா நாங்கள் வேணுமான்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவோட நான் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் செத்து போயிருக்கணும். ஆனால் இயேசு தான் வேணும்னு எப்போ முடிவோடு நான் வந்தேனோ இன்றைக்கி இழந்து போன எல்லா சொத்து சுதந்திரமும் கிடச்சிடுது, சொந்த பந்தங்களும் கிடச்சிடுது. இதெல்லாத்தையும் விட சொர்க்கத்துக்கு போகிற பாக்கியமும் கிடச்சிருக்கு. ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லியிருக்கார். சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போகிற ஒரே வழி ஆண்டவராக இயேசு மட்டும்தான், ஒரே வாசல் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குன்றது தெரிஞ்சுட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி ஏற்றுட்டீங்க, ஏதோ 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? சகல ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். என்னோடய பொண்ணு +2 இப்போ மே மாதம் எழுதினா 97% எடுத்து 3 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்து எல்லா பேப்பர்லேயும் வந்தது. ஸ்கூல் பிரின்சிபல் ஆச்சரியமாக கேட்டார், எங்கள் ஸ்கூல் ரெக்கார்ட்லேயே இப்படி ஒரு ரிசல்ட் நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறார். என்னோடய பையன் படிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான், 18-20 மார்க் கூட எடுக்க மாட்டான் மேக்ஸில், அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான். எப்போ ஆண்டவர் ஏற்றுன்னு ஜபிக்க ஆரம்பிச்சோமோ +2ல் 94% எடுத்து பாஸ் பண்ணான். இன்றைக்கி CA இன்டர் எழுதியிருக்கான். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். பணம் வேணுமா, செல்வாக்கு வேணுமா, ஞானம் வேணுமா, நிம்மதி வேணுமா, கடன் அடையணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பிறக்கணுமா, என்ன வேணும் இந்த உலகத்தில் சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இப்படி ஒரு தெய்வத்தை நாங்கள் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. அவர் எங்களை தேடி வந்தார், இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரே ஒரு தெய்வம். இது நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் உலகத்தில் எத்தனையோ பேர் பார்க்குறேன், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கா, எவ்வளோ பேர் நான் போன பாதையில் போயின்ட்டுருக்கா. அவள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கும். ஐயோ, இந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சினேன், ஆனால் எனக்கு ஒரு வழி தெரிஞ்சுடுத்து, இவாளுக்கெல்லாம் தெரியலையே நான் நினச்சி எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடிச்சிருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் யார் பார்த்துட்டுருக்கீங்களோ தெரியல, உங்களை எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு உங்களை தெரியும். ஏன்னா படைத்த தெய்வம், தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். அவர் உங்களை நோக்கி பார்க்குறார், கூப்பிடுறார், என்கிட்ட வாங்க, என்ன நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை நான் மாத்துறேன்னு சொல்ல அவர் தயாராக இருக்கார். எதுவுமே நீங்கள் செலவழிக்க வேண்டாம், இலவசமாய் கொடுக்க ஒரு தெய்வம் காத்துட்டுருக்கார். அதனால் நம்ம மனசால பார்த்தோ இல்லை சொந்த பந்தங்களை பார்த்தோ நம்மளோட வழிபாடுகள் வழிமுறைகளை பார்த்தோ நம்ம ஏன் கஷ்டப்பட்டுருக்கணும்? எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்கு ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம அவரண்ட வரதில் ஒரு தப்பும் இல்லையே. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. அவர் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், பணத்துக்கு அப்பாற்பட்டவர், படிப்பு அந்தஸ்து கௌரவம் எதையும் பார்க்குற தெய்வம் இல்லை, மனசை பார்க்குறவர். நாங்கள் இத்தனை நாள் வரைக்கும் எப்படி பிராமணால் இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்கோம். இது வரைக்கும் பியோர், இன்ன வரைக்கும் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுருக்கோம். எங்களோட பேச்சு மாறலை, எங்களோட நடக்கை மாறலை, எங்களோட வாழ்க்கை மாறலை, எங்களோட மனசு தான் மாறி இருக்கு. அவர் மதத்தை மாற்ற வரவில்லை, மனசை மாற்ற வந்திருக்கார். ஒரு மார்க்கத்தை காமிக்கிறதுக்கு வந்திருக்காரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவரை ஏற்றுன்றதுனால நமக்கு லாபமே தவிர நஷ்டம் இல்லை. நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போய் 1000 வருஷம் அங்கே நம்ம வாழறதுக்கு வழிகாட்ட போகிறார். அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதனால் நம்ம சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், மனுஷாலை பார்க்க வேண்டாம். இவள் என்ன சொல்லுவாளோ, அவள் என்ன சொல்லுவாளோ, இவளை கீஜாதிக்காரன் சொல்லிடுவாளோன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு கஷ்டம்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் உலகத்தில் இருந்தால் அதை ஏற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. நான் இந்த மாதிரி தான் யோசித்து நிறைய வருஷங்களை கடத்திட்டு எல்லாமே எழுந்து போனேன். ஆனால் என்னைக்கு என்னோட கூட ஆண்டவர் பேசினாரோ அன்னையிலேருந்து ஒரு முடிவெடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குறைவும் இல்லை. சகல ஆஸ்தியும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்து நிம்மதியும் கொடுத்துருக்கார். இன்றைக்கி நானும் அவருமே 2 குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு தான். இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த வருத்தமோ வேதனையோ இல்லை. ஏன் தெரியுமா? நான் அவரை அனுபவிச்சிருக்கேன். இதே அனுபவத்தை உங்களுக்கும் கொடுக்க அவர் தயாராக இருக்கார். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது, திணிப்பு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி தானே கஷ்டப்பட்டுருக்கோம், இவா சொல்கிற மாதிரி நிறைய நம்மள அனுபவிச்சுட்டுருக்குமே, நம்மளும் ஏன் இந்த இயேசுவை தேடக்கூடாது, அவரை கடவுளாக வணங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்ததுன்னா நீங்களும் கேட்கலாம். அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார், யாராக இருந்தாலும் பதில் கொடுப்பார். நீங்களும் கேட்கலாம், இயேசுவே இவாளுக்கு செஞ்சேலே எனக்கும் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா
உங்கள் தேடி வந்து, உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய தயாராக இருக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு தான். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கும்ன்றது ஆணித்தனமான உறுதி உண்மையும் கூட. உங்களுக்கு சித்தமான, உங்களுக்கு விருப்பமானால் முயற்சி பண்ணி பாருங்கள், சந்தோஷத்தை அனுபவிங்க. யாருமே கஷ்டப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்ன்றது அவரோட எண்ணமும் கூட. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க பாருங்கள், எந்த கடங்காரன் வந்தானோ அந்த கடங்காரன் நான் தான். நான் ஒரு லெதர் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு நாளைக்கு 15,000 20,000 சம்பாதிச்சேன். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு வெறி இருந்தது, சூதாட்ட வெறி. இந்த சூதாட்டத்தில் என் வாழ்க்கையை தொலைச்சிருந்தேன். நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் அங்கே தான் போச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் என் மனைவி ஆஃபீஸ்க்கு போகும்போது வீட்டில் டிவி இருக்கும், சாயந்தரம் வந்து பார்த்தா மறைஞ்சிடும். திங்ஸ் ஒன்று ஒன்றா வெளில போக ஆரம்பிச்சிது. கடைசியாக கடன் வாங்க ஆரம்பித்தேன். கடனை நீங்கள் நினைக்கிற மாதிரி வட்டி இல்லை. ஒரு மாதத்துக்கு 10 ரூபா வட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள். சாதாரணமாக வாங்குகிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் நான் வாங்கின வட்டி 1 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு 10 ரூபா வட்டி. நான் வாங்கின 60,000 வாங்கியிருந்தேன். 1 ஹவரில் 66,000 ஆகிடும். இப்படியே குட்டி போட்டு எங்கேயோ போச்சு. சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, வாழ்க்கையே அழுத்து போச்சு. சரி, எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல. ஏன்னா நான் வாங்கின கடங்காரெல்லாம் நைட்டு 1 மணிக்கு வரான், விடிகால் 4 மணிக்கு வரான், திருடன் பிடிக்கிற மாதிரி வரான். சரி, எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பி போயே ஆகணும். எப்படி போகிறது யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் காலையில் என் வீட்டு வாசல் கதை தட்டினான். அப்போ நான் உள்ளே குளிச்சிருந்தேன். என் மனைவி கதை திறந்தா, யாருங்க நீங்கன்னு கேட்டா. அவன் சொன்னாங்க, நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கோம். ராஜான்றவர் இங்கே இருக்காரா? ஆமாம், அவர் இங்கே தான் இருக்கார். என்ன விஷயம்? இல்லை, அவருக்கு கோல்டு கார்டு சேங்ஷன் ஆகிருக்கு, 4 லட்ச ரூபா லோன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்கணும், அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி சொன்னோம். இது கடன்னு தூக்கி வாரி போட்டுது. ஏற்கனவே இருக்கிற கடன் பார்த்தா புதுசாக ஒருத்த முளைச்சி வந்தான். அவன்கிட்ட என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த ராஜான்றவர் இப்போ இங்கே தான் இருக்கார், ஆனால் அவர் எப்பயாவது வருவார், எப்போ வேணால் போவார். கடன் கொடுக்குறட்ட என்ன சொல்கிறா? எப்பயாவது வருவானா, எப்போ வேணால் போவானா. கடன் கொடுப்பான், ரிஜெக்டட் எதுன்னு போயிட்டான். நான் உள்ளே குளிச்சிருந்தேன். வெளில வந்து கேட்டேன், ஏன்டி ஏதோ பேங்க் ஏதோ காதில் கேட்டுது. ஆமாம், இப்படி ஒருத்தன் வந்தான். என்னடி சொன்னேன்? இப்படி சொன்னேன். ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்கிறேன், கல்யாணம் ஆனது இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனைவி அடிக்கிறது கையை ஓங்குனது கூட கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் உன்னை என்ன பண்ணுற மாதிரி அப்படின்னு போனது தான். உடனே ஏய் ஃபோன் பறக்குது அவள் தங்கச்சிக்கு. வராங்க அவள் தங்கச்சி, என் சகலை ரகலை பண்ண 2 குண்டர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு படம் எடுத்து வரானுங்க. வந்து வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்டேன், என்னங்கடா என் வீட்டுக்கு வந்து என்ன வெளில போக சொல்கிறீங்க? இல்லை, உங்கள் ஒய்ஃபு டார்ச்சர் கொடுக்குறீங்களா? கிளம்புங்க. நானே எப்படா கிளம்பலான்னு காத்திருந்தேன். எனக்கு சாக்கு எதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தேன். இந்த சாக்கு நல்ல சாக்காக அமைஞ்சிது. இந்த 2 குண்டர்களை பார்த்தா வேறு கவலையாக வேறு இருக்குது. சரி, இதான் நல்ல தருணம். எல்லாம் பொட்டி படுக்க எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சேன். வரண்டின்னு டாட்டா காமிச்சு நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், சுந்தரராஜன், திருவல்லிக்கேணியில், சென்னையில். அவனுக்கு ஃபோன் பண்ணேன். டேய், பொண்டாட்டி புள்ள குடும்பம் எல்லாத்தையும் விட்டு வெளில வந்துட்டேனான்னு சொல்கிறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? வாழ்க்கையில் இன்றைக்கி தான் நல்ல காரியம் செஞ்சுருக்கேன்னு அவன் சொல்கிறான். சொன்னது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி உடனே ஒரு ஆட்டோ எடுத்து சீக்கிரம் கிளம்பி வந்துடுவாள். ஏன்னா மனசு மாறிட போகிறேன்னு பயம். நேராக போனேன், அந்த லாட்ஜில் தங்கினேன். 6 மாதம் என்னை அங்கே தங்க வச்சான். அவனுக்கு ஒரே கண்டிஷன், டெய்லி நான் கிளப்புக்கு போகிறதுக்கு அவன் பணம் கொடுத்துடணும். அதுவே அவனுக்கு பல கோடி ரூபா சம்பாதிச்சு கொடுத்தேன். இதெல்லாம் வேறு விஷயம். இப்படியே நடந்துருந்தது. ஒரு நாள் அவனுக்கும் பற்றாக்குறை. காலையில் வந்தான். டேய், காலையில் பணம் கிடைக்கலடா, சாயந்தரம் 4 மணிக்கு வரும், நான் உனக்கு தரேன்டான்னு சொன்னான். சரி 4 மணிக்கு தான் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இப்போ பக்கத்தில் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, உன் பைக் சாவி கொடுறான்னு கேட்டேன். சாவி கொடுத்தான். பைக் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கே போனேன் தெரியுங்களா? நேராக மார்வாடி கடைக்கு. பைக்கை அடமானம் வச்சேன், பணத்தை வாங்கினேன். நேராக அதே கிளப்பில் போய் உக்காந்தேன். அந்த பணத்தையும் தொலைச்சேன், தலையில் துண்டு. இப்போ அவன்கிட்டையும் போக முடியாத நிலமை. எனக்கு இருந்த ஒரே வாசல் அடைபட்டு போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. நேராக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுட்டேன். என்ன பண்ணலாம், ஏதாவது புது ஊருக்கு போயிடலாம், எங்கேயா வெளியூருக்கு போய் பொழைச்சிக்கலாம். எல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.
சரி டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லி பாக்கெட்டை கையை வைக்கிறேன். பாக்கெட்டில் வெறும் 50 காசு இருக்குது. தண்ணி பாக்கெட்டு கூட தரமாட்டான். ஆனால் என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுங்களா? எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 16 பேர். உலகத்தில் சொல்லுவாங்களே பழமொழி, 16 பெற்று பெருவாழ் வாழ்க, அந்த மாதிரி ஒரு குடும்பம். 5 பேர் போயாச்சு, -5. 500 பேர் உயிரோடு இருக்கிறோம். பையன்லேயே நான் தான் கடைசி. நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. நான் பணத்தை சாப்பிட்டு வளர்ந்தேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரே வசதியான குடும்பம். நான் நல்லா வசதியாக வாழ்ந்தவன் தான். ஆனால் இப்போ என் நிலைமை என்ன? 50 காசு. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறதுனே தெரியல, தவிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பக்கமாக ஒரு ட்ரெயின் கிளம்பிச்சு. நேராக அந்த ட்ரெயினில் போய் ஏறிட்டேன். ட்ரெயின் போயிட்டே இருந்தது. ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் ஒரு ஸ்டாப்பிங்கில் போய் நின்றுது. அங்கே போய் பார்த்தேன், அந்த ஸ்டேஷன் பேர் நெல்லூர் அப்படின்னு எழுதிருந்தது. எனக்கு தெலுங்கு தெரியும். சரி இங்கே இறங்கி பொழைச்சிக்கலாம். இறங்கிட்டேன். இறங்கினோடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பசி எடுக்குதே, என்ன பண்ணுறது? 2வது புது ஊருக்கு வந்திருக்கோம், தங்கறதுக்கு இடம் வேணுமே. சாப்பிட்றதும் தங்கறதுக்கு இடமும் கிடைக்கிற ஒரே இடம் ஹோட்டல் தான். நேராக ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன். அங்கேருந்து வாட்ச்மேனை பார்த்து கேட்டேன், அப்போ நான் உங்கள் மேனேஜர் பார்க்கணும்பா. அவன் வாங்க சார் ரொம்ப பவ்யமாக உள்ளே கூட்டுன்னு போனான். மேனேஜர் கேபின்னு பார்த்து அவர் வெளில இருந்து ஓடி வரார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு ஒரு வேலை வேணும் சார்ங்க. போடா வெளிலன்ட்டானுங்க. ரொம்ப பவ்யமாக உள்ளே கூட்டுன்னு போனானுங்க. வேலைன்னு சொன்னேனே கேட்டவர். எல்லாம் அந்த நெல்லூர் முழுக்க சுற்றி கால் அழுத்து போனது தான் மிச்சம். திருப்பி அதே ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்தேன். இப்போ வாட்சை பார்த்தேன், விடிகால் 4:30 மணி. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், பிச்சைக்காரங்களாம் படுத்துருக்குறான். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், பிரயாணம் போகிறவங்களாம் படுத்துருக்குறான். நான் நல்லா வசதியாக வாழ்ந்தவன் தான். ஆனால் இப்போ என்னால் 50 காசாக இருக்கேன். நான் என்ன பண்ண யோசிக்கிறேன், நான் இந்த கேட்டகிரியா, நான் இதை சேர்ந்தவனா யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ தான் என் கண்ணுக்கு முன்னால் ஒரு ஸ்க்ரீனில் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் அப்படியே எனக்கு முன்னால் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரே ஆச்சரியம். ஆனால் அன்றைக்கி எனக்கு இருந்த ஹெட் வெயிட் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறேன். இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். என் இருதயத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வந்தது, இங்கே உனக்கு என்ன வேலை, இங்கே என்ன பண்ணின்னு இருக்க, நீ திரும்பி அவங்களோட சேர்ந்துக்கணும், ஆசீர்வதிக்க போகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. இருதயத்துலேருந்து இந்த வாய்ஸ் கிளியராக வருது, இங்கே உனக்கு என்ன வேலை. எனக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து வந்துகிட்டே இருந்தேன். ஒரு சர்ச்சில் ஒரு சர்வீஸ் நடந்துன்றது. நேராக அங்கே போய் உட்காந்தேன். சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சுது. எல்லோரும் வெளில போயிட்டாங்க. நான் மட்டும் போல ஆணி அடித்தாமல் அந்த சீட்லேயே உட்காந்துருந்தேன். அங்கேருந்து கேட்டார், என்னப்பா புதுமுகமாக இருக்க, யார்ப்பா நீ, என்ன விஷயம், என்ன பண்ணின்னு இருக்க, எதுக்காக இங்கே வந்த? அவர்கிட்ட என் ஹிஸ்ட்ரி முழுக்க சொன்னேன். நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உன்னோட பேசுன ஆண்டவராக இயேசு. அவர் ஒருத்தரோடு பேசினா வாழ்க்கையே மாறி போகும். அவர் ஒருத்தரோடு பேசினா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கும். சர்ச்சில் இருக்க எல்லா மெம்பரையும் கூப்பிட்டாரு. எல்லாம் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரை என்னோட பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரை. அது மாத்திரம் இல்லை, அந்த பாஸ்டர் 100 எடுத்து என் கையில் கொடுத்தார். எப்பா வரும்போது தான் வித்தவுட்டில் வந்தேன், போகும்போது தான் டிக்கெட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். நான் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி நல்லா இருந்தது. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்க, அது அதோட நல்லா இருந்தது. இப்போ வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, அது மட்டும் நல்லா இல்லை பாஸ்டர். ஏன் அப்படி சொல்கிற? இல்லை பாஸ்டர், என் ஒய்ஃப் என்ன வீட்டில் சேர்க்கவே மாட்டேன், எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தேன்னு கேட்பா. ஏன்னா 1-2 கொடுமை பண்ணல, ஏகப்பட்ட கொடுமை பண்ணியாச்சு. அவர் சேர்க்க மாட்டா பாஸ்டர். அவர் சொன்னார், ஆமாயா நீயா போனால் அதான் நடக்கும். ஆனால் உன்னை அனுப்புகிறது ஆண்டவராக இயேசு. அவர் ஒருத்தர் அனுப்புனாருன்னா அங்கே இருக்க எல்லா காரியங்களும் மாறி போகும். ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். மீகா 2:13 சொல்லுது, தடைகளை உடைக்கிறவர். ஏசாயா 45:2 சொல்லுது, கோணலை செவ்வையாக்குகிறவர். எல்லாம் நீ அவர் ஒருத்தர் அனுப்பிச்சானா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீ நேராக வீட்டுக்கு போன்னு சொன்னார். அன்றைக்கி வீட்டுக்கு வந்தவன் தான். என் மனைவி சொன்னால் பாருங்கள், காலையில் அன்றைக்கி நைட் 8:30 மணிக்கு வந்தார். காலையில் ஏந்தார், ஜெபம் பண்ணார், பைபிள் வாசித்தார். வாழ்க்கையே மாறிப்போம். அன்றைக்கு என்னோட பேசின இயேசு இந்த நாள் வரைக்கும் பேசிகிட்ருக்குறேன். அன்றைக்கி என்ன அனாதை மாதிரி அந்த நெல்லூரில் அலைஞ்சிருந்தேன். இவனுக்கு எதிரானவனாச்சே, இவனுக்கு எதிரான காரியங்களை செஞ்சவனாச்சே, இவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்னை விட்டுல அவரோடு சேர்த்து என்னை அணைத்து கொண்டார். அனாதையாக இருந்த என்ன அவர் அன்பாக அணைத்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட வந்து அவர் ஒவ்வொரு மாதம் வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து தேவனாய் கர்த்தர் எங்களை நடத்திட்டு வர்றார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
எங்கள் வாழ்க்கையே மாற்றினார்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற சாதாரண விஷயம். இதை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவங்களாச்சு, ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையே, ஆண்டவர் நமக்கு தெரியவே தெரியாது, கவலைப்படாதீங்க. யாருன்னு பார்க்குறதில்ல அவர். யோவான் 6:37 சொல்லுது, அவரிடத்தில் வருகிறவரை அவர் புறம்பே தள்ளுகிற தேவனே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர் நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசமாகும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திலும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி எங்களோட எங்கள் வாழ்க்கையில் எங்களை நடத்துகிறவர் உங்களையும் நடத்த போதுமானவர். ஏன்னா எபிரேயர் 13:8 சொல்லுது, அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாத தேவன். உங்கள் வாழ்க்கையை தேவன் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத நினச்சிட்ருப்பீங்கன்றது எங்களுக்கு கட்டாயமாக தெரியுது. உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ரெவரண்ட் பாஸ்டர் ராஜா அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கும் பல கேள்விகள் இருக்கும். என்னுடைய கணவன் மனம் திரும்புவாரா, எங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். கட்டாயமாக